அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பிரேசில் சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதலால் விசாரணைகள் தீவிரம். ஜனநாயக ஆட்சி முறையை தூக்கி எறிவதற்கான வன்முறை முயற்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவில் உள்ள சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் நேற்று முன்தினம் இரவு வெடித்து சிதறியது. இந்த குண்டுவெடிப்பில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்திய நபர் உயிரிழந்தார். அந்த நபர் கார் குண்டை வெடிக்க செய்தபோது பலியானதாக தெரிகின்றது. அவர் மட்டுமே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் எனவும் நம்பப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் விரைந்து வந்து நீதிபதிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றினார்கள். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதல் நடந்த சுப்ரீம் கோர்ட் அருகே நாடாளுமன்றம், அதிபர் மாளிகை என பல்வேறு முக்கிய கட்டிடங்கள் காணப்படுகின்றன. எனவே பாதுகாப்பு கருதி அங்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் வரும் 18ஆம் தேதி G20 மாநாடு தொடங்க உள்ளது. அந்த மாநாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத செயலாக இது இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து காவல்துறை இயக்குனர் ஆண்ட்ரே பாஸ் குறிப்பிடுகையில், தாக்குதலில் இறந்தவர் பெயர் பிரான்சிஸ்கோ. வயது 59 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நபர் நீண்ட காலமாக திட்டமிட்டு தனியாக இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகின்றது. இருந்தாலும் இதன் பின்னணியில் பெரும் சதி இருக்கலாம். இந்த தாக்குதல் ஜனநாயக ஆட்சியை தூக்கி எறிவதற்கான வன்முறை முயற்சியாக கூட இருக்கலாம். கடந்த ஆண்டு ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லாலா டு சில்வாவுக்கு எதிரான கிளர்ச்சியுடன் இந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கலாம். முன்னாள் அதிபர் ஜேர் போல்சோனாரோவின் தீவிர வலதுசாரி லிபரல் கட்சியின் உறுப்பினரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். லூலா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஜனவரி மாதம் போல்சோனாரோவின் ஆதரவாளர்கள் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையே சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு போல்சோனாரோ கண்டனம் தெரிவித்தார். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு என்றும் இதில் நம்மை தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திர சனேகா தலைமையிலான கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தல் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆந்திர சனேகா வெற்றி பெற்று இலங்கை புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்றார். அதன்பின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தார்கள். இதனால் தேர்தல் நடத்தி பெரும்பான்மை பெறும் நோக்கில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திசாநாயக்கா உத்தரவிட்டார். இதையடுத்து புதிய நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்றது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கையின் நாடாளுமன்றத்திற்கு 196 எம்பிக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட ஏனையோர் தேசிய பட்டியலூடாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நாடு முழுவதும் உள்ள 13,314 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணி தொடங்கி 4 மணி வரை நடைபெற்று முடிந்தது. உடனடியாக வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று தற்போது வாக்களிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அதிகளவான ஆசனங்களை பெற்று மீண்டும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி காரணமாக எந்த ஒரு கட்சியின் ஆதரவின்றி அவர்கள் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. 2004ஆம் ஆண்டில் அமெரிக்காவை மையமாக கொண்டு மார்க் ஜுபக்கர் என்பவர் தனது நண்பர்களுடன் தொடங்கிய நிறுவனம் ஃபேஸ்புக். உலகெங்கிலும் இணையதள பயனாளர்களுக்கு கருத்து மற்றும் தகவல் பரிமாற்றத்திற்கான சமூக வலைத்தளமாக ஃபேஸ்புக் முன்னணியில் உள்ளது. தற்போது மெட்டா எனும் நிறுவனத்தின் கீழ் ஃபேஸ்புக் மற்றும் மற்றொரு பிரபல சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம் ஆகியவை இயங்கி வருகின்றன. இவற்றை மார்க் ஜுபக்கர் நிர்வகித்து வருகின்றார். இந்நிலையில் ஃபேஸ்புக் சமூக வலைத்தளத்தை நடத்தி வரும் மெட்டா நிறுவனம் போட்டியாளர்களை ஒடுக்கும் வகையில் முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பிரசல்ஸ் நாடு புகார் தெரிவித்தது. இதுபற்றி 27 நாடுகளின் ஒழுங்குமுறை அதிகாரிகள் அடங்கிய ஐரோப்பிய ஆணையம் நீண்ட நாட்களாக விசாரணை நடத்தி வந்தது. அதன் இறுதியில் மெட்டா நிறுவனத்திற்கு சுமார் 80 கோடி 7,120 கோடி அபராதம் விதித்துள்ளது. இந்நிலையில் மெட்டா நிறுவனத்திற்கு 80 கோடி ஆனால் போட்டியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எவ்வகையில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நிரூபிக்கப்படவில்லை என்று மெட்டா நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக மெட்டா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஸ்பெயின் முதியோர் இல்லத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தினால் பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் ஜரோகசா மாகாணம் வில்லாம்பிரி பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில்
நேற்று அதிகாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடி ஒரு சில மணி நேரங்களில் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். முதியோர் இல்லத்தில் 82 முதியவர்கள் வசித்து வந்த நிலையில் இறந்தவர்கள் அனைவரும் முதியோரா அல்லது அங்கு பணியாற்றியவர்களா என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. உலகம் முழுவதும் பணியாற்றி வரும் போஜிங் ஊழியர்களில் 10% பேர், அதாவது சுமார் 17,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய போஜிங் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஜனவரி மாத மத்தியில் பணிநீக்க நடவடிக்கை அமலுக்கு வரவுள்ளது. பணிநீக்க நடவடிக்கையில் தெற்கு கரோலினா மற்றும் வாஷிங்டன் ஆலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பணிநீக்க நடவடிக்கை தொடர்பாக போஜிங் தலைமை செயல் அதிகாரி தனது ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கேற்ற வகையில் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். சந்தையில் போட்டித்தன்மையை தொடர்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீண்டகால மதிப்புகளை வழங்குவதற்கும் இந்த நடவடிக்கை முக்கியமானதொன்று மட்டுமல்ல, நிறுவனத்தின் நீடித்த தன்மைக்கும் பணிநீக்க நடவடிக்கை அவசியம் என குறிப்பிட்டு ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய உறவு புதிய உச்சத்தில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். துபாயில் நிதி சார்ந்த தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உட்கட்டமைப்பு, இராணுவம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா துபாய் உறவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாகவும் எமது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வு அதிகரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் ஒன்றான துபாய் எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சிம்பியாசிஸ் சர்வதேச நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கிளையை துபாயில் துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசியதாவது, இந்தியா துபாய் உறவு இன்றைக்கு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த 2015 பிரதமர் மோடி துபாய் வந்தார். இந்த நூற்றாண்டில் இந்திய பிரதமர் துபாய் வருவது இதுவே முதல் முறை. இந்த பயணத்தின் வாயிலாக இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவு வேகமெடுத்துள்ளது. உலகளாவிய பணியிடத்திற்கு இந்தியா இன்று தயாராக வேண்டும். அதே நேரத்தில் ஷிப்கள் தயாரிப்பு, மின்னணு வாகன போக்குவரத்து, சுத்தமான பசுமை தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளிலும் சாதிக்க தயாராகி வருகின்றது. இந்த சாத்தியக்கூறுகளின் வளர்ச்சியை சுற்றுச்சூழலுக்கேற்றதாகவும் சந்தைக்கேற்றதாகவும் மாற்றுவதன் வாயிலாக நிர்வகிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியின் தலைநகரில் அமைந்துள்ள ஒரு பிரபல ஹோட்டல் ஆஸ்திரேலியர்களின் முன்பதிவுகளை நிராகரித்து ஆன்லைனில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் பொதுமக்கள் கொடூரமாக இனப்படுகொலை செய்வதற்கு எதிராக அதற்கு ஆஸ்திரேலியர்களே ஜூதர்களே முழுமையான பொறுப்பு என்று அந்த ஹோட்டல் நிர்வாகம் கூறியதுடன் இந்த படுகொலை காரணமாக இந்த ஹோட்டலில் எந்த ஒரு ஆஸ்திரேலியர்களுக்கும் முன்பதிவு கிடையாதென தெரிவித்துள்ளது. குறிப்பாக தங்களுடைய காட்சி பதிவுகளில் ஆஸ்திரேலியர்கள் யாரும் எங்களது அமைப்பில் வரவேற்கப்படுவதில்லை என்று கூறியதுடன் ஆஸ்திரேலியர்கள் யாரும் இதில் முன்பதிவு செய்தால் அவர்களுடைய முன்பதிவுகள் ரத்து செய்யப்படுவதுடன் ரத்துக்கான கட்டணமும் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியின் தலைநகரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது ஆஸ்திரேலியர்களுக்கு மிக கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் கவுதி படையினர் செய்த செயல்கள் மற்றும் அவர்களுடைய தாக்குதல்கள் காரணமாக தாம் பாரியளவில் அதிர்ச்சியடைந்துள்ளதாக பென்டகனின் கையகப்படுத்துதல் மற்றும் நிலைநிறுத்தத்திற்கான பாதுகாப்பு துணை தளபதி பில் லாப்லாண்டே கூறியுள்ளார். ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஆயுதங்கள் அருகே கப்பல்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்களை குறிப்பிடுகையில், கவுதிகளின் தாக்குதல்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. அவர்கள் எந்தவிதமான அச்சமுமின்றி தொடர்ச்சியாக செங்கடலில் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கவுதி படையினர் பெருகிய முறையில் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்துகின்றனர். அதிநவீன ஆயுதங்களை இலகுவாக கையாளுகின்றார்கள். இதில் ஏவுகணைகள் ஆச்சரியமான விடயங்களை செய்யக்கூடியவை என்று பென்டகனின் தலைமை ஆயுதங்கள் வாங்குனர் தெரிவித்திருப்பதுடன், கவுதிகளின் தாக்குதலை அமெரிக்க மற்றும் கூட்டணி படைகளினால் செங்கடலில் தடுக்க முடியவில்லை என்பதையும் அவர் ஒத்துக்கொள்வதாக தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.